நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சஷ்டி, முருகப்பெருமானுக்குரிய நாள். செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் முருக வழிபாடு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக மேஷம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் அஸ்வினி மகம் மூலம் இதில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்தா, அல்லது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்தா, செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தா, 9, 18 அல்லது 27 இங்கிலீஷ் தேதியில் பிறந்திருந்தா, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டினோட உரிமையாளராக இருந்தா, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருந்தா, இவங்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய கருணையை பெற்றவர்கள். செவ்வாய் பகவானை கும்பிடணும். செவ்வாயோட தலைவர் அல்லது செவ்வாய் கும்பிடுறவர் யார்? முருகன். சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு. ஆமாம், அதுவும் சித்திரை நட்சத்திரமும் இருக்குது இன்னைக்கு. கூடவே சித்திரையோடு சேர்ந்து சித்திரை இருக்குது, அப்புறம் சுவாதி இருக்குது. எனவே இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. யாரையும் தொந்தரவு பண்ணாமல், யாரோட தொந்தரவுக்கும் ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது? வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயிலில் போய் நல்ல ஒரு ஓரமான இடமா பார்த்து உட்கார்ந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல், சண்முக கவசம், நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை, அருணகிரிநாதருடைய திருப்புகழ், கூடவே வாரியார் பேச்சு. வாரியார் முருகப்பெருமானை பற்றி பேசுனது யூடியூப்பில் நிறைய கிடைக்குது, அதை கேட்கலாம். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம். ஆரூர் சுந்தரராமன் திருமுருகாற்றுப்படை பற்றி பேசியிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நம்முடைய மனதை நெகிழ்த்தும், சரியான முடிவெடுக்கிற சிந்தனை ஓட்டத்தை தரும். குழப்பமாக இருக்கும் இல்லையா? இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி போகலாமா, இப்படி போகலாமா? வாழ்க்கைங்கிறதே ஒரு 4 ரோடு அல்லது 5 ரோடு. சேலத்தில் 5 ரோடு இருக்குது. ஆமாம், 6 ரோடு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆகவே 5 ரோடில் நிற்கிறோம் வாழ்க்கையில். இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, ஒரே குழப்பம் இருக்கிற பொழுது இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா ஒரு முடிவெடுக்க உதவும். அந்த முடிவெடுத்து அதை செயலாற்றுகிற பொழுது, செயல் பண்ணி முடித்த பிறகு ஒரு குழப்பம் வந்தால் கூட, தப்பு வந்தால் கூட, வேறு முடிவெடுத்திருந்தால் இதை விட மோசமாக வந்திருக்கும் அப்படிங்கிற ஆறுதல் வந்துடும். அதுக்கு தான் இந்த வழிபாடு, ஞாபகம் வச்சுக்கோம். இப்போது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருந்திருக்கிறன. மாறி இருக்கிற ராசிக்கு நாங்கள் சொல்கிறோம், பயன்படுத்திக்குவோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் நல்ல நாள், பிரமாதம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? அஸ்வினியினுடைய தலைவர் கேது பகவான், அதனால் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கும் உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் முடியிறப்ப தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், திங்கள் 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி.
புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான் திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், யோசித்து பண்ணுங்க. கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, திங்கள் 7 வடக்கு பச்சை, செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிவிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு கொடுங்க, காசு கொடுங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வம்பு, வழக்கு, குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். திங்கக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். இது பரிகாரம் பண்ணுனா 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிவிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு கொடுங்க, காசு கொடுங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் 2 நாட்களுமே அதிகம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே. வழிபாடு முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் 2 நாளும் செய்ய வேண்டியிருக்கு, சொல்கிறோம். யோசித்து பண்ணுங்க. 2 நாளும் பேசுகிறதும் செய்கிறதும் யோசிக்கணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிவிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு கொடுங்க, காசு கொடுங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்னா சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். 3 பேருமே வழிபாடு செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம் இருக்குது. கவனம். பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 5 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலா சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் குமரகுருபரரே போற்றி,
குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், சேவர் கொடியான் தானே முருகன், அதனால் சொல்கிறோம். குக்குடமே போற்றி, குமர குருபரரே போற்றி, குமரனே போற்றி, குருபரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், செல்ஃபோனில் கிடைக்குது. ஏழைகளுக்கு உளுந்தில் செஞ்சதை ஏதாவது கொடுங்க, அல்லது கொள்ளு வேக வச்சு கொடுங்க, சாதத்தில் கலந்து கொடுங்க, அல்லது பருப்பு ஏதாவது பருப்பு சம்மந்தமாக சாப்பிட கொடுங்க, காக்காய் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது. இதை விட இப்படி சொல்கிறோம், நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். இன்றைக்கு வருகிற கெட்டது தடுக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது சொல்கிறோம். நிதானம், கவனம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அதனுடைய தலைவர் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை, திங்கள் 2 வடக்கு வெள்ளை, செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கும் சங்கடமாக. ஆமாம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, நடக்காது. கெட்டது தடுக்கப்படும், அது உறுதி. கெட்டது வர காத்திருக்கிறது, அதை தடுத்துடலாம், தள்ளி போட்டுடலாம், உறுதி செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதமாக இருக்குது. கலக்குறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், உயர்வு, சந்தோஷம், வெற்றி, கில்லி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், கலக்குறீங்க. 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க திங்கட்கிழமை நீங்கள் வாழ்நாள் முழுக்க தீபம் போடணும். சந்திரன் ரொம்ப பலவீனம் உங்களுக்கு, எப்போவுமே பிறவி பலவீனம், பர்த் டிஃபெக்ட், சந்திரன் வீக்கு. செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு தலைவர், அதனால் சொல்கிறோம். 2 நாளும் நல்லா தானே இருக்குது. ஆமாம், அதுக்காக வழிபாடை விட்டுற வேண்டாம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், திங்கள் 4 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான் திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாளும் கோபம், தேவையற்ற பேச்சு, அதீத கோபம், அப்புறம் டக்குன்னு சமாதானம் ஆகிறது. இதனால் நீங்கள் யார் மேலே கோபப்பட்டீங்களோ அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க, வம்பு வழக்கு வருது. எனவே கவனங்க. மூல நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் கேது பகவான். அதனால் மொத்தத்தில் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை, திங்கள் 7 தெற்கு சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கும் சங்கடமாக. ஆமாம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, நடக்காது. கெட்டது தடுக்கப்படும், அது உறுதி. கெட்டது வர காத்திருக்கிறது, அதை தடுத்துடலாம், தள்ளி போட்டுடலாம், உறுதி செஞ்சிருங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பருங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளும் உயர்வு. உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், எல்லாமே ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தால்
ஜெயிக்குது. சூப்பர். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் செவ்வாய் அவிட்டத்துக்கு. ஆமாம். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் சந்திரன். மொத்தத்தில் வழிபாடு. இந்த 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 7, 6 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான் திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அவிட்டத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அவிட்டத்தினோட தலைவர் செவ்வாய். அதனால் மொத்தத்தில் உங்கள் நிதானம் பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். முருகப்பெருமானுக்கு கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போடுங்க. ஆமாம். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு முருகப்பெருமான் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளோதான். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வருகிற சஷ்டி கொஞ்சம் விசேஷம். முருகப்பெருமானை முறையாக வழிபடுவது நல்லது. என்னென்ன பாட்டு சார் இருக்குது? நிறைய இருக்குது. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா படித்து பார்க்கலாம். கோயிலிருந்து படிக்கணும். அல்லது வள்ளலார் அருளிய திருவருட்பா முருகப்பெருமானை பற்றி, கந்தரகோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமான் பற்றி எழுதியிருக்கிறார், படித்து பார்க்கலாம். சுப்பிரமணியம் புஜங்கம். புஜங்கம்னா என்ன? புஜங்கம்னா ஸ்னேக், சர்பம், நாகம். நாகம் இப்படி வளைஞ்சு போகிற மாதிரி டியூனில் ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறார் திருச்செந்தூர் முருகனை பற்றி. சுப்பிரமணிய புஜங்கம். வடமொழி தான், புரியல தான், பரவாயில்ல, படித்து பாருங்கள், நல்லது. அதை படியுங்கள், நல்லது. அவ்வளோதான். நல்ல மாற்றம் இருக்கும். ஆகவே நல்ல பாட்டுக்கள் சுப்பிரமணிய புஜங்கம், கந்தர் கலிவெண்பா, கருணகிரிநாதருடைய திருப்புகள், பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல், இதெல்லாம் படித்து பார்ப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுன்னா என்ன? நம்ம வாழ்க்கையினுடைய சிக்கல்களை குறைக்கும் அல்லது எதிர்கொள்ள தைரியத்தை தரும். அதுதான். மீனராசிக்காரனேயர்களை சந்திராஷ்டமம். அசைவணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும். ஜாகிரதை. நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும். கவனம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலா சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், சேவர் கொடியான் தான் முருகன், அதனால் சொல்கிறோம். குக்குடமே போற்றி, குமரகுருபரரே போற்றி, குமரனே போற்றி, குருபரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், செல்ஃபோனில் கிடைக்குது. ஏழைகளுக்கு உளுந்தில் செஞ்சதை ஏதாவது கொடுங்க, அல்லது கொள்ளு வேக வச்சு கொடுங்க, சாதத்தில் கலந்து கொடுங்க, அல்லது பருப்பு ஏதாவது பருப்பு சம்மந்தமாக சாப்பிட கொடுங்க, காக்காய் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது. இதை விட இப்படி சொல்கிறோம், நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். இன்றைக்கு வருகிற கெட்டது தடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோம். நாளை பார்க்கலாம். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ். தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.